Hi all, welcome to Demystifying Markets. So வீக்கெண்டுக்கான ஒரு லேர்னிங் வீடியோ தாங்க இது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேர்னிங் வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் அனாலிசிஸ் வீக்கெண்ட்ல வந்து ஒரு லேர்னிங் வீடியோவும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரத்தோட ஒரு லேர்னிங் வீடியோவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் இஸ் லிமிட் பை, வாட் இஸ் லிமிட் செல். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கண்டினியூவா இதை வந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல்லாவே வாட்ச் பண்ணுங்க. ஸோ தட் வந்து ஒரு லிமிட் பை ஒரு லிமிட் செல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல வந்து இது ரொம்ப கீ பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அனாலிசிஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்லேருந்து நம்ம அட்வான்ஸ் வரையும் ஒரு நாளும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இண்டெக்ஸ்லயா இருக்கட்டும், எவ்ரிடே இண்டெக்ஸ் வீடியோ போஸ்ட் பண்றோம். அலாங் வித் தட் பாத்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட்ல லேர்னிங் வீடியோவும் ஷேர் பண்றோம். பட் ஆர்டர் ஃப்ளோ பொறுத்த வரையுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா லிமிட் பை லிமிட் செல். ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு மீன் பண்ணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து அந்த ப்ரொஃபைல் அனாலிசிஸ் பண்றோம். ப்ரொஃபைல் அனாலிசிஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் பேஸ் ஃபேக்டர் இங்க பாத்தீங்கன்னா அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ் பண்ணாம ஒரு ஆர்டர் ஃப்ளோவா இருந்தாலும் ஒரு வால்யூம் வருது அப்படின்னா அந்த வால்யூமை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும் வெதர் இட்ஸ் அ ட்ரூ ஒன் ஆர் ஃபேக் ஒன். ஏன்னா ஒரு கேண்டில்ல இருக்கிற வால்யூம் அடுத்த கேண்டில்ல இருக்குமான்னு கேட்டா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். 5 மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வால்யூம் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஆர்டர் ஃப்ளோலையும் கண்டிப்பா தேவைங்க. அதுக்குண்டான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவா பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த அனாலிசிஸ் வந்து கம்ப்ளீட்டாவே புரியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையுமே நிஃப்டி இந்த ரெண்டு சார்ட்டுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து லிமிட் பை லிமிட் செல் அப்படின்றத நம்ம ஸ்பாட் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தட் லெவல் நம்ம வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு கேண்டில், இப்போ ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர் ஃப்ளோ பொறுத்த வரையும் ஒரு கேண்டில் வருது அப்படின்னா, ஐ மீன் ட்ரெடிஷனல் சார்ட்ஸை பொறுத்த வரையும் ஒரு கேண்டில் வருது அப்படின்னா அந்த கேண்டில்ல எந்த வால்யூம் இருக்குன்னு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு செல்லரோட வால்யூம், எந்த அளவுக்கு பையரோட வால்யூம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது தெரியாது ஒரு ட்ரெடிஷனல் சார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. வெரஸ் இன் ஆர்டர் ஃப்ளோ நம்மளுக்கு இதுல வந்து டீடைலா ஸ்பிளிட் பண்ணி காட்டும், டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். ஒரு பையரை விட ஒரு செல்லர் ஸ்ட்ராங்கா, ஒரு செல்லரை விட ஒரு பையர் ஸ்ட்ராங்கா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு பிரிச்சு காட்டும். ஸோ ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஆர்டர் ஃப்ளோவும் உங்களுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுக்கும், ப்ரொவைடட் அது நம்ம அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா. ஸோ லிமிட் பை, அதாவது இந்த இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா 29th of November இன்னியோட கரண்ட் டேல வந்து 12 மணிக்கு இந்த கேண்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல 12 மணிக்கான கேண்டில் பாத்தீங்கன்னா என்ன என்ன நடந்திருக்குன்னா, திஸ் இஸ் ஃபார் செல்லர் சைட். இது வந்து ஒரு செல்லருக்கான சைட். இது வந்து ஒரு பை வால்யூம், இது வந்து பையருக்கான சைட். ஸோ செல் வால்யூம், பை வால்யூம் இது ரெண்டுமே நம்மளுக்கு பிரிச்சு காட்டும். இந்த பர்டிகுலர் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில்ல லெஃப்ட் சைட்ல வர வால்யூமும் ரைட் சைட்ல வால்யூமும் எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது இல்லையா? அதர் தன் தட் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு வேல்யூஸ் இருக்கும். அதாவது ஒரு மேட்சிங் வேல்யூன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிமிட் பிரைஸ் விழும்போது மட்டும் நம்மளுக்கு மேட்சிங் வேல்யூ பெருசா இருக்காது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க 10க்கு 19 இருக்கு. மேட்சிங் வேல்யூ அப்படின்னா என்ன சொல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்லர் அண்ட் பையர் ஈக்குவலா ஒரு பிரைஸ்ல இருக்காங்கன்னா தான் அங்க வந்து ட்ரேட் வந்து ஃபெசிலிட்டேட் ஆகும். கரெக்டா? சோ அந்த செல்லர் அண்ட் பையரை வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த செல்லர் ஜோன், இது வந்து பையர் ஜோன். சோ செல்லர் ஜோனுக்கு ஈக்குவலா பையரும் ஏதோ வால்யூம் வந்துட்டே இருக்கு. பட் வெரஸ் லாஸ்ட் லெவல் பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த 52,035, இந்த ஆல்மோஸ்ட் அந்த 35 லெவல் கிட்ட என்ன நடக்குதுன்னு பாருங்க. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் இங்க மேட்சிங் வேல்யூ இருக்காது. சோ ஒரு லிமிட் செல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டம்ல தான் வந்து, சாரி, லிமிட் பை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாட்டம்ல தான் வரும். ஏன் லிமிட் பை பாட்டம்ல இருக்கும்னா, பாட்டம் பிரைஸ், அதாவது
ரொம்ப லோவான பிரைஸ் தான் பை பண்ண விரும்புவாங்க இல்லையா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் வகையில சொல்றேன். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, they will not buy at high, they will buy at low, sell at high. இதுதான் அவங்களோட லாஜிக்கா இருக்கும். சோ அப்போ buy at bottom, buy at low அப்படின்ற போது அந்த பாட்டம்ல வரக்கூடிய ஒரு நம்பர்ஸ், ஒரு வால்யூம், அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு மேட்சிங் வேல்யூவோட இருக்காது. சோ இது வந்து செல்லர் காலத்துல செல்லரோட வால்யூம்ல நம்மளுக்கு லிமிட் பை வந்து பிளேஸ் ஆகும். வெரஸ் பையரோட வால்யூம்ல வந்து லிமிட் செல் கான்ட்ராவா ஒர்க் ஆகும். அதாவது லெஃப்ட் சைடு இஸ் செல்லர்ஸ் வால்யூம், ரைட் சைடு ஆஃப் தி கேண்டில் இஸ் பையர்ஸ் வால்யூம். இதுதான் இன் ஜெனரல். இது செல் வால்யூம், இது பை வால்யூம். இதுதான் இன் ஜெனரல். பட் நம்மளுக்கு ஒரு லிமிட் பிரைஸ் விழுது அப்படின்னா அந்த லிமிட்டை ஏன் அவங்க பிளேஸ் பண்றாங்கன்னா, தே வாண்ட் டு அரெஸ்ட் தட் லெவல். ஃபர்ஸ்ட் அந்த லெவலை ஸ்டாப் பண்ணும். ஒரு ஃபால் ஆயிட்டே இருக்கு மார்க்கெட் கீழே விழுந்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து எனக்கு ஃபால் ஆகக்கூடாது அப்படின்ற போது வாட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் டூ, தே வில் அரெஸ்ட் த பிரைஸ். இந்த இடத்துல ஒரு லிமிட் பண்ணி மார்க்கெட்டை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் இவ்வளவு தூரம் வந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 5 minutes கேண்டில் இங்கேருந்து the price starts from 50 to 150, within 5 minutes 50 to 35 வரையும் இறங்கியிருக்காங்க. பட் அது என்னவா வந்திருக்காங்கன்னா, கடைசியில ஸ்பைக்கா வந்துட்டு மார்க்கெட்டோட பாடி க்ளோஷர் வந்து ஆல்மோஸ்ட் 50 to 100க்கு மேல போயிடுச்சு. சோ இந்த இடத்துல ஒரு லிமிட் பிரைஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதோட எஃபெக்ட் தான் என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாவே விக் ஆயிட்டு, நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல ஃபுல்லா விக் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பாடி க்ளோஷர் ஆல்மோஸ்ட் 50 to 100 கிட்ட போய் க்ளோஸ் ஆகுது. 50 to 40ல வந்தது 50 to 100 கிட்ட மேல போய் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல லிமிட் பிரைஸ் விழுந்திருக்குன்றது கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியுது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு செல்லர் காலத்துல செல்லரோட வால்யூம் இருக்கிற இடத்துல பை லிமிட் விழும். அது வந்து பையரோட வால்யூம் இருக்கிற இடத்துல வந்து செல் லிமிட் விழும். சோ ஒரு பை எங்க விழலாம், பை லிமிட் எங்க விழலாம்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் இஸ் buy limit only can be placed at the bottom because institutions buy at low level. They wanted to accumulate at low level. So அதனால அந்த லெவல தான் அவங்க பை பண்றாங்க. சோ இதே செல் வால்யூம் நம்ம பார்க்கும்போது it differs. அதுவும் நான் உங்களுக்கு நிஃப்டி சார்ட்ல காட்டுறேன் அந்த எக்ஸாம்பிள. சோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டில லிமிட் பை பிளேஸ் பண்ணிருக்காங்க, which is good of 900 quantity. So 900 lots வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதோட மேட்சிங் வேல்யூ நம்மளுக்கு இல்ல. So matching value is exactly 0, which tells very clearly this is a limit price அப்படின்றது கன்ஃபார்மா உங்களுக்கு சொல்றாங்க. So எந்த லெவல்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க, 52,035. So மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, 12 மணிக்கு ஆல்மோஸ்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பைக் பாடிக்கு மேல க்ளோஷர் இருந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்பவும் அந்த லெவலுக்கு வரவே இல்லை. So 52.35ல இருந்து மார்க்கெட் மேல வந்து திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த 52.35 லெவலுக்கு திரும்பவும் மார்க்கெட் வரல இன் பேங்க் நிஃப்டி. சோ இன்னியோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்க வந்திருக்கு அப்படின்னா 52,360 ஜோன் கிட்ட தான் இன்னியோட க்ளோசிங் இருக்கு. சோ திஸ் ஹவ் த லிமிட் பிரைஸ் ஒர்க்ஸ். ஸோ லிமிட் பிரைஸ் இங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்து பிரைஸை திரும்ப ஒரு ஜிக்ஸாக்கா கொண்டு போனாலும் ஆனா அந்த லிமிட் பிரைஸ் கிட்ட திரும்பவும் வரல பாருங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு லிமிட் பிரைஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பட் இந்த லிமிட் பிரைஸ் எந்த அளவுக்கு பாருங்க, 52.35ல வந்தவங்க அந்த மார்க்கெட்டை திரும்பவும் 12 மணிக்கு மேல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மேல ஏத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எந்த ஜோன் கிட்ட வந்திருக்காங்கன்னா 52,350. சோ திரும்பவும் இந்த ஜோன் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் 52,450 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் கீழே வந்தாலும் ஒரு ஸ்லோவா ஹை வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்லோவா வந்து அந்த லோஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா திரும்பவும் மார்க்கெட் அந்த லிமிட் பிரைஸ் போட்ட லெவலான 52.35க்கு வரவே இல்லை, ரீவிசிட் பண்ணவே இல்லை. சோ இது வந்து நீங்க இந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா லிமிட் பிரைஸை பார்த்தா நம்ம ட்ரேடை வந்து ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, that is definitely through some references தான் நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு லிமிட் பிரைஸை வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல ட்ரூவா இருக்கோ அதே அளவுக்கு ஃபேக்காவும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இன்டெப்தான ஒரு அனாலிசிஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவை, பிகாஸ் டு சக்சீட் இன் ட்ரேட்.
ஸோ ஜஸ்ட் ஒரு லிமிட் ப்ரைஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும், லிமிட் ப்ரைஸ்னா என்ன, லிமிட் ப்ரைஸ் யார் ஃபார்ம் பண்ணுவா, யார் பிளேஸ் பண்ணுவா, லிமிட் ப்ரைஸ் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்த்துருக்கோம். பட் இதை தாண்டி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு, இதை தாண்டின அனாலிசிஸ் இருக்கு. ஒன்லி தட் அனாலிசிஸ் வில் டெல் இவங்க இந்த கிரியேட் பண்றதெல்லாம் ட்ரூவா இல்ல ஃபேக்கா. ஏன்னா மார்க்கெட்ல நம்ம பார்ப்போம், ஒரு நாள் வந்து மார்க்கெட் சூப்பரா ஹையா இருக்கும், அடுத்த நாள் அதே இடத்துல வந்து நிறுத்திருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல நேத்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல வந்து நிறுத்திருப்பாங்க. தட்ஸ் ஹவு த மார்க்கெட் இஸ் லைக். ஸோ அதனால வந்து ஒரு இடம் வந்து நம்மளுக்கு லிமிட் ப்ரைஸ் பார்க்குறோம்னா இந்த லிமிட் ப்ரைஸ் ஒர்க் ஆகவும் ஆகலாம், ஃபெயில் ஆகவும் ஆகலாம். பட் லிமிட் ப்ரைஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஃபெயில் ஆகிறதுக்கும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லாம அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே ரெஃபரன்சஸ் நிறையவே இருக்குங்க. பட் ஒரு ஜென்ரலா ஒரு லிமிட் ப்ரைஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றதுக்கு பேங்க் நிஃப்டில இன்னைக்கு 29ஆம் தேதி 12 மணி கேண்டில் பர்ஃபெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட் பை பிளேஸ்ட் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ மூவிங் ஆன் டு நிஃப்டி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டிலையும் வந்து லிமிட் செல் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லிமிட் பை பார்த்தோம், 900 லாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்தோம். பட் இங்க பாத்தீங்கன்னா பிஃபோர் கெட்டிங் இன் டு நிஃப்டி நம்ம வந்து ஒரு சின்ன அப்டேட் மட்டும் பார்த்துடலாங்க. இது நம்ம சேனல் டிமிஸ்டிஃபைங் மார்க்கெட்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ இதுல வந்து ரெகுலரா நம்ம வந்து எவ்ரிடே இண்டெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல எவ்ரி சிங்கிள் டே வந்து நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இருக்கும்னா இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு ப்ரொஃபைலை வந்து எப்படி நம்ம டெய்லி லேர்ன் பண்றது. ஸோ ஒரே நாள்ல இந்த ப்ரொஃபைல லேர்னிங் வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு 1 வீக்கா இருக்கட்டும், ஏன்னா ப்ரொஃபைல வந்து ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்றது வேற, அண்ட் சார்ட் வைஸா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோல சொல்ல முடிய ஒரு விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா டைம் டியூரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம டெய்லியும் லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைலும் ஒரு விதமான யூனிக்கான விஷயங்கள் சொல்லும். பிகாஸ் ஒரு 100 சார்ட்ஸ் எடுத்தோம்னா 100 சார்ட்ஸும் இன்ட்ராடேல ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இட் டிஃபர்ஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொஃபைலும் கிவ் யூ லாட் ஆஃப் டிஃபரன்சியேஷன். ஸோ அந்த டிஃபரன்சியேஷன்லாம் டெய்லி நம்ம என்ன ப்ரொஃபைல்ல பிளேஸ் பண்றாங்க, எப்படி ப்ரொஃபைல் பில்ட் ஆகுது, எப்படி ஹிடன் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட்ல எப்படி நாளையோட வாட்ச் லிஸ்ட் வந்து ரெடி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த டீப் லேர்ன் செக்ஷன்ல மண்டே டு ஃப்ரைடே ஷேர் பண்ணுவோம். So in case if you are interested, you can also subscribe or join to this platform. இல்ல நான் வந்து structured and organized way ஒரு கான்செப்டா நான் கத்துக்கிறேன் மார்க்கெட் ப்ரொஃபைல். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நிறைய ஸ்மார்ட் மணியை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் பிளஸ் ஆர்டர் ஃப்ளோ for a structured and organized way of learning, December month batch வந்து second week is going to start. So if you are interested, kindly contact the WhatsApp number. So நிஃப்டியை பொறுத்தவரையும் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் லிமிட் பை பார்த்தோம். ஸோ whereas நிஃப்டியை பொறுத்தவரையும் 5 minutes chart பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து இந்த டைம் தட் இஸ் 2 o'clock, அதே இன்னியோட கரண்ட் டேவே வச்சுக்கோங்க, 29th of November. ஸோ 2 o'clock அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 24,335. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஆர்டர்னா இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது செல் வால்யூம், ரைட் சைடில் இருக்கிறது பை வால்யூம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு என்ன நடந்திருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு அதாவது செல் வால்யூம் இருக்கிற இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு செல் வால்யூம் இருக்கிற இடத்துல லிமிட் பை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 900 லாட்ஸ். whereas இன் நிஃப்டி பை வால்யூம் இருக்கிற இடத்துல செல்லோட லிமிட் பிரைஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராவா ஒர்க் ஆகும்னு அதான் நான் அப்பவே சொல்லியிருந்தேன். ஸோ கான்ட்ராவா இருக்கும், அதோட ரிலவெண்ட் மேட்சிங் வேல்யூ எனக்கு இல்லை. ஸோ மேட்சிங் வேல்யூ 0, 469. அதுக்கு முன்னாடி கேண்டிலும் பாருங்க அழகா 510 லாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சிங் வேல்யூ 0. ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா இந்த லெவல் 24,330க்கு மேலேயே அந்த ப்ரைஸை போக விட மாட்டேங்கிறாங்க, லிமிட் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா 2 வாட்டியும் தொடர்ந்து கண்டினியூஸ் கேண்டில்ஸ் வருது. ஸோ அது தொடர்ச்சியா மார்க்கெட் என்ன ஆகுது, 24,335லேருந்து
திரும்பவும் மார்க்கெட் கீழே நல்லாவே நிஃப்டி வந்து விழுந்திருக்காங்க. ஸோ டில் 24,250 கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் விழுந்திருக்கு, நிஃப்டி விழுந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த லாட் சைஸும் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ 900 லாட்ஸ் போடுற இடத்துல என்ன மாதிரியான ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்ததுன்றத பேங்க் நிஃப்டில பார்த்தோம். வெரஸ் 500 லாட்ஸ் இருக்கிற இடத்துல நியரிங் டு 500 லாட்ஸ் கிட்ட நிஃப்டி பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணிருக்காங்க கீழே. ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரிச்சு காட்டுதோ, லைக்வைஸ் ஆர்டர் ஃப்ளோலையும் நிறைய விதமான அனாலிசிஸ் இருக்குங்க. ஸோ எல்லா அனாலிசிஸுமே நம்ம டீட்டெயிலா ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயத்தையும் ட்ரூவா யூனிக்கா நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ லிமிட் பை அண்ட் லிமிட் செல் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோட ஒரு மேஜர் கான்செப்ட்னே சொல்லலாம். ஸோ லிமிட் செல் இந்த ஆர்டர் போட்டு இந்த இடத்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே வராங்க, மேலே வந்தோடனே இங்கே லிமிட் செல் பிளேஸ் பண்ணிட்டாங்க. லிமிட் செல்லோட நிஃப்டி கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்காங்க. 100 பாயிண்ட்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவும் அந்த இடத்த ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. வெரஸ் இன் பேங்க் நிஃப்டில அந்த ரீவிசிட் கூட நடக்கல, பிகாஸ் த லாட் சைஸ் இஸ் ஹை. 900 அப்படியே டபுள் த குவான்டிட்டியா விழுந்திருக்கு. வெரஸ் ஹியர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி அந்த லெவல் 100 பாயிண்ட்ஸ் அந்த லாட் சைஸ்க்கு உண்டான புஷ் தான் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ வெரஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே தள்ளியிருக்காங்க. அகெயின் ஆனா ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீவிசிட் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்பவும் இந்த லெவல் பாருங்க எவ்வளவு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா பிரைஸ் மேல போயிருக்கு, ஆனா திரும்பவும் அவங்களால என்ன பண்ண முடியல, அங்க சஸ்டெயின் பண்ண முடியல. ஒன் மோர் லிமிட் பிரைஸ் பிளேஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லிமிட் பிரைஸ் வந்து எவிடென்ட்டா நம்மளுக்கு தெரியுது பாருங்க. என்ன லெவல்னா 24,360 அந்த லெவல்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 240க்கு பிளேஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி திரும்பவும் ஃபால் ஆயிட்டு அந்த இடத்துக்கு போகல, பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு க்ளோஷர். ஸோ ரெண்டு வாட்டி பாத்தீங்கன்னா லிமிட் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு லிமிட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும், போத் லிமிட் பை லிமிட் செல். பட் எந்த அளவுக்கு அவங்க ட்ரூவா கிரியேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதோட நேச்சர் வந்து இருக்கும். வெரஸ் இட் இஸ் கிரியேட்டட் ஃபார் அ ரீசன்னா கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். அது ஃபார் அ ரீசனான்னு சொல்றதுக்கு நம்ம நிறைய ரெஃபரன்சஸும் ஒர்க் பண்ணணும். அகெயின் ஒரு ஐடியாக்காக லிமிட் பை அண்ட் லிமிட் செல்லான ஒரு கான்செப்டான ஒரு வீடியோ தாங்க இது. உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு, இதை கண்டினியூஸா இந்த மாதிரியான அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல அதை தெரியப்படுத்துங்க. பிகாஸ் எனக்கு வந்து அப்பதான் தெரியும் இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து ப்ராப்பரா ரீச் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரிய வரும். ஸோ தட் யூ கேன் டெல் யுவர் விஷ், என்ன மாதிரியான அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு வேணும் அப்படின்றதும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், பிகாஸ் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ரீச் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் ஒரு லேர்னிங் வீடியோ அண்ட் இண்டெக்ஸ் வீடியோ வில் பி ஆன் டெய்லி பேசிஸ். அண்ட் டீப் லேர்ன் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா எவ்ரிடே லேர்னிங் வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்றோம். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.